The era of digital information overload, we also have the era of misinformation overload. ஊராப்பட்ட பேர் இதுல ஸ்கேம் பண்றாங்க. ஸ்கேம்னா என்னன்னா வந்து இல்லாத ஒண்ணுமே வேல்யூ இல்லாத ஸ்டாம்பை வேல்யூ அதிகம்னு சொல்லி இது வந்து ஒரு 10-20 ரூபா ஸ்டாம்ப் இருக்கும், வேல்யூ அது அவ்வளவுதான் இருக்கும். அதை வந்து 2 லட்சம் 20 லட்சம் 20,000 30,000 இவங்களே ஃபேக் நியூஸ் பேஜஸ் கிரியேட் பண்ணி இவங்களும் விற்க பாக்குறாங்க. ஸோ வணக்கம், வெல்கம் டு yet another episode of number 38 பாட்காஸ்ட். ஸோ இப்போ வந்து நான் சின்ன வயசுல ஸ்டாம்ப் கலெக்ட் பண்ணியிருக்கேன், எல்லாரும் மாதிரியும் கரெக்ட் தொலைச்சிட்டேன், எல்லாரும் மாதிரியும். இப்போ வந்து எனக்கு திரும்ப இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு. ஐ வாண்ட் டு கலெக்ட் ஸ்டாம்ப்ஸ்னு எனக்கு தோணுதுன்னா, ப்ரெசென்ட் டே அண்ட் ஏஜ்ல வந்து ஹவு டு ஐ டூ இட், ஹவு டு ஐ கோ அபவுட். இப்போ நீங்க சொன்னீங்க, நீங்க வந்து ஆக்ஷன்ஸ் நடந்துச்சு, இது வந்து இப்படி இவ்வளோக்கு சேல் ஆச்சு. நான் வந்து எங்கே போய் நான் இப்போ ஸ்டாம்ப்ஸ் வாங்கணும், அரிய வகை ஸ்டாம்ப்ஸ் கிடைக்குதா இல்லை ஏதாவது ஃபன்னாக இருக்கா அப்படின்னு பார்க்கணுன்னா நான் எங்கே போய் பார்க்கறது, எங்கே வாங்குறேன்? ஓகே, ஸோ நம்ம வந்து இதில் வந்து முன்னாடி ஒரு பாயிண்ட் சொன்னோம், இது ரொம்ப எலிட்டாகவும் இருக்குது. ஸோ லெட்ஸ் லுக் அட் த மோஸ்ட் ஈஸியஸ்ட் அண்ட் சிம்பிளஸ்ட் அண்ட் சீப்பஸ்ட் வே. ஓகேவா? இப்போ நீங்கள் வந்து ஸ்டூடெண்டாக இருந்தவங்க கலெக்ட் பண்ணுறதுக்கு ஈஸி என்னன்னா, லெட்டர் ஒருத்தவங்க எழுதுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், போஸ்ட் எழுதி நீங்கள் ஸ்டாம்ப் போட்டு கவரில் ஒட்டி அனுப்பலாம், இல்லைன்னா லெட்டர்ல போட்டு அனுப்பலாம். அது என்ன பண்ணலாம், லெட்டர் திருப்பி வந்துச்சுன்னா அதே நீங்க கட் பண்ணி தண்ணியில போட்டீங்கன்னா தனியா வந்துடும். சரி, அதை வந்து நீங்க யூஸ்டு ஸ்டாம்ப் கலெக்ஷன் அப்படி ஆக்கிக்கலாம். ஓகே, எனக்கு மின் ஸ்டாம்ப் வேணும்னா சீப்பஸ்ட் சோர்ஸ் இஸ் த போஸ்ட் ஆஃபீஸ். இப்ப இருக்கிற கொஞ்சம் ரீசெண்டா இருக்கிற ஸ்டாம்ப் வரைக்கும் இருக்கும். எந்த பெரிய போஸ்ட் ஆஃபீஸ்ல போனீங்கன்னா, சென்னையில அண்ணா ரோட்ல போஸ்டல் மியூசியம்னே இருக்கு, பிலாட்லி பியூரோவும் இருக்கு. அது மாதிரி எல்லா பெரிய ஊர்லயும் ஏதாவது பிலாட்லி பியூரோ இருக்கும். பிலாட்லி பியூரோல போய் நீங்க இப்ப இருக்க ஸ்டாம்ப் உங்களுக்கு கலெக்ஷன் வச்சிருப்பாங்க, அதை பார்த்து வாட் எவர் இன்ட்ரெஸ்ட் யூ கேன் பை ஆர் யூ கேன் கிரியேட் அ PDA, போஸ்டல் டெபாசிட் அக்கௌண்ட், ஃபிலாட்லி டெபாசிட் அக்கௌண்ட். அதில் போட்டு இப்போ ப்ரீபெய்ட் அக்கௌண்ட்ல நம்ம காசு போடுற மாதிரி கொஞ்சம் இவ்வளோ காசு போட்டு என்ன டைப் ஆஃப் ஸ்டாம்ப் நம்மளுக்கு வேணும்னு சொன்னீங்கன்னா, அவங்க வந்து ஃபார்ம் ஆஃப் ஸ்டாம்ப்ஸ் இருக்கு, சின்ன ஸ்டாம்ப் இருக்கும், மினியேச்சர் இன்னும் கொஞ்சம் பெருசா இருக்கும் டிசைனோட. என்ன மாதிரி வேணும்னு சொன்னீங்கன்னா அவங்க அந்த ஸ்டாம்ப்லாம் அந்த அமௌண்ட் வரைக்கும் சேர்த்து உங்களுக்கு வீட்டுக்கு அனுப்பிச்சு விடுவாங்க, ஃப்ரீ போஸ்டேஜ். ஓ நைஸ். இதுல என்ன அட்வான்டேஜ்னா, அந்த நாளைக்கு இன்கேஸ் உங்களுக்கு அந்த ஸ்டாம்ப் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் போச்சுன்னா உங்களுக்கு ₹1 கூட எக்ஸ்ட்ரா கொடுத்து வாங்கல, அப்படியே நீங்க போஸ்ட் ஆஃபீஸ்ல நாளைக்கு ஏதாவது கொரியர் அனுப்புறதும் ஒட்டி அனுப்பிச்சிடலாம். அந்த அட்வான்டேஜ் இருக்கு. இல்ல இது எனக்கு ரீசன்ட் ஸ்டாம்ப்லாம் நார்மல் ஸ்டாம்ப்லாம் வேணாம், எனக்கு கொஞ்சம் ஸ்பெஷல் ஸ்டாம்பா வேணும், ரேர் ஸ்டாம்பா வேணும்னா you will have to go to a dealer. இப்போ we ourselves are dealers. இப்போ நீங்க you can reach out to us. இப்போ readers like us, we can give you an idea what are different kinds of rarities are there or special stamps are there. Not essential, need not be costly. Okay, you have nice fun interesting stamps for 50, 100, few hundreds and on. அதுக்கப்புறம் எக்ஸாட்டிக் ஸ்டாம்ப்ஸ் எல்லாமே இருக்கும். So that is the ideally the way to go about. அதுக்கப்புறம் இது இல்லாம உங்களுக்கு இந்த கம்யூனிட்டிக்குள்ள சேரணும்னா you can join lot of associations. There are stamp collecting associations எல்லாம் இருக்கும். So அது மாதிரி you can join stamp clubs and then you can get information with other collectors also on everything about the hobby. இன்னொரு क्वेश्चन வந்து, எனக்குலாம் ஒரு சின்ன வயசுல எக்ஸ்போஜர் இருந்துச்சு நான் சொன்னேன். இப்போ வந்து அந்த எக்ஸ்போஜரே இல்ல, ஸ்டாம்ப் கலெக்ட் பண்ணணும்னா ஏன் கலெக்ட் பண்ணணும்? பிகாஸ் யூ ஆர் சம்மன் ஹூ டீல்ஸ் வித் ஆல் திஸ். ஸோ இஃப் சம்மன் ஒரு சின்ன பையன் வரான், என்ன இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன இது, ஏன் என்ன இதெல்லாம் ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னா, நீங்க வந்து what do you tell him? I tell him again, I would tell him the why first stamp பண்ணேன்னு சொல்றேன். Because I do a lot of workshops, I try to specifically tell this why தான். ஓகேவா? அவன் சின்ன வயசுல ஸ்டாம்ப் எல்லாம் பார்த்து எங்க வீட்டுல பெருக்கல ஸ்டாம்ப் அதை பார்த்து வளர்ந்தவன் எனக்கு உள்ளுக்குள்ள எங்கேயோ வந்து இந்த என்ன சொல்றது, சிவனேசம் பையனுக்கு இட்லி கடை போடுறதுல எவ்வளவு கஷ்டமோ எனக்கு ஸ்டாம்ப் எனக்கு ஒரு மனசுல உறுத்தும். ஸோ வந்து ஐ ஆல்வேஸ் ட்ரை டு கெட் தெம் டு லுக் இன்சைட் தி ஸ்டாம்ப். இப்போ ஒரு பேட்மேனோட ஒரு ஃபிகருக்கு வந்து வேல்யூ இருக்குன்னா, அந்த பொம்மை அழகா இருக்கிறதுக்கும் பேட்மேன் இதுல அந்த பேட்மேனுக்கு ஒரு வேல்யூஸ், ஒரு ஐடியாலஜி, ஒரு பிலாசபி இவ்வளவு இருக்குல்ல, அதெல்லாம் புகுத்து நம்ம பேட்மேன் சிம்பிள் பார்த்தாலே உங்களுக்கு ஒரு அதுல அது மாதிரி வந்து இதுக்கு பின்னாடி அவ்வளவு கதைகள் இருக்கு. அந்த கதைகளை எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு ஒரு டூலா இருக்கும். Stamps used to be called as tiny windows of wonder. இப்போ வந்து I know a lot of people அந்த ஜெனரேஷன்ல, ஒரு எங்க அப்பா ஜெனரேஷன் இருக்கிறவங்க எல்லாம் அவங்களுக்கு வந்து டிவி இல்ல, ரேடியோ பெருசா இல்ல, இன்டர்நெட் எல்லாம் சுத்தமா இல்ல. அப்ப வந்து அவங்களுக்கு ஸ்டாம்ப் லெட்டர்ஸ் எல்லாம் வரும், அப்பாருங்க சொந்தக்காரங்க யாரும் அனுப்புவாங்க, இங்க இருந்து சர்ச்ல எல்லாம் வரும்னு சொல்லுவாங்க. அதுல வந்து எல்லா கண்ட்ரிஸோட படம் இருக்கும். எப்படி சங்கர் படத்துல வந்து பாட்டை பார்த்துட்டு 7 wonders தெரிஞ்சுக்கிட்டோமோ, அது மாதிரி டிஃபரெண்ட் ஸ்டாம்பை பார்த்து அதுல இருக்க படம் எல்லாம் பார்த்து ஓகே உலகத்துல என்னென்னமோ இருக்குன்னு பார்த்து இன்ஸ்பயர் ஆன ஆளு இப்ப வந்து that gentleman has traveled to 44 countries. ஆமா, அவர் வந்து ஒருத்தர் அப்படி இன்ஸ்பயர் ஆகி பண்ணிருக்காரு. அவர் சொல்லிருக்காரு எனக்கு வந்து இது மாதிரி வந்து எனக்கு that person happens to be my மாமனார் மிஸ்டர் ஹோமி பிரகாஷ். அவரோட ஷவுட் அவுட் டு மிஸ்டர் பிரகாஷ். அவர் வந்து சொன்னாரு, இது மாதிரி சின்ன வயசுல நான்லாம் பார்ப்போம், ஓகே இந்த கண்ட்ரில இது இருக்கு, அந்த கண்ட்ரில இது இருக்கு, செம ஆர்வமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இப்ப வந்து அப்படியே நம்ம இன்னைக்கு போனோம்னா, இன்னைக்கு we have something called as information overload. இன்னைக்கு வந்து எனக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சவங்க தான் கெத்துன்னு சொல்லுவோம். ஓகேவா? இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு, இன்ஃபர்மேஷனே மதிக்காத மாதிரி ஆயிடுச்சு. எல்லாமே இருக்கிறதால we just take it for granted. But also இது எது தெரிஞ்சுக்கணும்னு இருக்குல்ல, அது
அதுவும் வந்து கஷ்டம். It is you become anxious. So இப்போ ஸ்டாம்ப் மாதிரி ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் a digital disconnect which is very well needed. அதே மாதிரி வந்து you will also kind of take a look at something that is printed, that is done through nothing digital. இல்லாம வந்து ஒரு கையில வந்து பார்த்து இன்ஸ்பயரா இதுக்குள்ள என்ன இருக்குன்னு curiosity feed ஆகும். So you have a chance to look at representations of different cultures or the representation of their foods or their fashion or their politics or the leaders or the transportation or the sports. எத்தனையோ வந்து அது மூலமா நமக்கு தெரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா கூட சிம்பிளா வந்து இது மூலமா வந்து ஒரு curiosity build ஆகும். it builds the curiosity. அவங்களுக்கு சும்மா ஒண்ணுமே இல்லைன்னா கூட ஒரு 25 கண்ட்ரி பேர் சொல்லுவாங்க. நான் ஈஸியா ஒரு 75 கண்ட்ரி சொல்லுவேன். ஏன்னா ஸ்டாம்பால ஊராப்பட்ட கண்ட்ரியோட கரன்சி எல்லாம் தெரியும், காயின்ஸால. ஸோ இது மாதிரி எல்லாம் சின்ன சின்ன விஷயம் தெரிய வரும். ஸோ தட் இஸ் சம்திங் இன்ட்ரெஸ்டிங். ஸோ இட் கிவ்ஸ் யூ ஆப்பர்ச்சுனிட்டி, இன்சைட் இன்டு டிஃபரண்ட் வேர்ல்ட்ஸ். ஆமா, இஃப் யூ ஆர் கியூரியஸ் பர்சன் ஆட்டோமேட்டிக்கலி இட் மேக்ஸ் யூ ஹெல்ப். அண்ட் ஆல்சோ இது மூலமா எந்த கலெக்டபிளா இருக்கட்டும் உங்களுக்கு அது மூலமா ஒரு கம்யூனிட்டியும் பில்ட் ஆகும். ஸோ தட்ஸ் அ நைஸ் ஆக்டிவிட்டி டு தாண்டி ஒரு இதுல அறிவு வருது, நாலேஜ் வருதுன்னு தான் வேற. அதெல்லாம் தாண்டி காசு வரும். ஏன்னா ஸ்டாம்ப் லைக் எனி அதர் கலெக்டபிள் ஆஸ் ரீசேல் வேல்யூ. இது கரெக்டாக எந்த ஸ்டாம்புக்கு வந்து ப்ரைஸ் அப்ரிஷியேட் ஆகும் நீங்கள் மெதுவாக கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சு 10 எக்ஸிபிஷன் போனீங்கன்னா தெரிஞ்சுப்பீங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு ஸ்டாம்ப் வாங்கினா எந்த ஸ்டாம்ப் வாங்கி எப்படி ப்ரிசர்வ் பண்ணால் எவ்வளோ வேலைக்கு நாளைக்கு விற்கலாம்னு மெதுவாக தெரிஞ்சுப்பீங்க. அப்போ உங்களுக்கு வந்து அட்லீஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து போட்ட காசு தெளிவாக பண்ணாலும் போட்ட காசு வருது, ஏதோ ஒரு காசு வரும், கம்மியாகுது. தெளிவாக பண்ணீங்கன்னா நல்ல காசே வரும். நீங்கள் முக்கால்வாசி ஹாபியில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குமே தவிர காசு கிடைக்காது. கலெக்டபிள்ஸ் ஒன்றுத்தில் மாத்திருந்தா, நாட் ஜஸ்ட் ஸ்டாம்ப்ஸ், எனி கலெக்டபிள்ஸ் ஒன்றுத்தில் மாத்திருந்தா உங்களுக்கு சேர்த்து வச்சது வந்து மல்டிப்ளை. So that is also a good investment. A lot of people just look at it as investments also. So it is an investment, it is an asset. So நீங்க அதை வாங்கி அதை ஒழுங்கா வச்சிருந்தீங்க, இந்த கரெக்டான ஸ்டாம்பா வாங்குறீங்க, இந்த லிமிடெட் எடிஷன் கமெமரேட்டிவ் எல்லாம் சொன்னீங்கல்ல, அந்த மாதிரி வாங்கினா அது வந்து நாளை பின்ன அது வந்து மல்டிப்ளை ஆக, வேல்யூ அப்ரிஷியேட் ஆக வாய்ப்புகள். It will take some time for you to get understanding of what will go like any other investment, but it is a good investment also. So it is not just a hobby, it is a investment அப்படின்றதும் அது. அதனால வந்து இது ரொம்ப என்ன சொல்லுவாங்க, நம்ம ஊர்ல ஹாபினாலே வந்து டைம் பாஸ் பண்றான், டைம் வேஸ்ட் பண்றான், டைம் பாஸ் பண்றான்றதோட டைம் வேஸ்ட் பண்றான், வெட்டியா பண்றான் ஏதோ அப்படின்றதுக்கு இப்போ வந்து இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பா, இதுல மூலமா நீ சம்பாதிக்கவும் செய்யலாம் if you are smart enough அப்படின்னா அதை கொஞ்சம் சீரியஸா எடுத்துப்பாங்க. ஆமா, ஆனா முக்கியமான டிஸ்க்ளைமர், like the era of digital information overload, we also have the era of misinformation overload. ஊராப்பட்ட பேர் இதுல ஸ்கேம் பண்றாங்க. ஸ்கேம்னா என்னன்னா வந்து இல்லாத ஒண்ணுமே வேல்யூ இல்லாத ஸ்டாம்பை வேல்யூ அதிகம்னு சொல்லி இது வந்து ஒரு 10-20 ரூபா ஸ்டாம்ப் இருக்கும், வேல்யூ அது அவ்வளவுதான் இருக்கும். அதை வந்து 2 லட்சம் 20 லட்சம் 20,000 30,000 இவங்களே ஃபேக் நியூஸ் பேஜஸ் கிரியேட் பண்ணி அதை பத்தி இன்ஃபர்மேஷன் போட்டு இது வந்து நாங்க வாங்கிக்கிறோம், இல்லை இது இங்க வாங்குவாங்க அங்க வாங்குவாங்கன்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா இவங்களே ஒரு 10 வெப்சைட் நம்ம இன்ஃபர்மேஷன் போட்டு ஈஸியா விற்கக்கூடிய பிளாட்ஃபார்ம்ஸ் OLX இது மாதிரி ஏதாவது பிளாட்ஃபார்ம்ஸ் இவங்களே இதை போட்டு இவங்களும் விற்க பாக்குறாங்க. இன்னொன்னு இவங்க கையில வச்சிருப்பாங்க ஒரு 1 லட்சம் ரூபா சொல்லிட்டு 1 லட்சம் ரூபா பாருங்க எக்ஸாம்பிள் OLXல விற்குது பாருங்க, இந்த ஆர்டிகல் போட்டுருக்கு சொல்லிட்டு எனக்கு அவசரத்துல வெறும் 10,000 ரூபா கொடுக்க சொல்லுவாங்க, அது 20 ரூபா தான் வேல்யூ. இப்படி ஒரு ஸ்கேம். இன்னொரு விதத்துல எப்படி ஸ்கேம் பண்ணுவாங்கன்னா இவங்கள ஆர்டிகல்ஸ் போட்டு இல்லாத ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணி இந்த வெப்சைட்ல நீங்க விற்கிறதுக்கு வந்து இவ்வளவு சார்ஜ்னு சொல்லிட்டு சார்ஜ் வாங்குவாங்க. ஸோ இதுல இதுவும் இருக்கு. ஐடியலி இஃப் யூ வாண்ட் டு புட் மணி இன்டு இட் or if you want go to a proper person who is a dealer, go to exhibitions, go to collectors communities or go to someone for whom is serious. அப்போ வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் தெரியும். நீங்க பேசிக்கா ஒரு 10-20ன்றது பிரச்சனை இல்லை. இதுல ஏமாறி ஊராவட்ட பேரும் வந்து எல்லாத்துலயும் இன்னைக்கு ஏமாறுற மாதிரி இதுலயும் ஸ்கேம் இருக்காங்க. ஸோ எல்லாத்துக்கும் வேல்யூ அதிகமாகவும் இல்லை. எங்க ஏமாறுறாங்கன்னா ஒரு 1950s ஒரு ஸ்டாம்பு, 1990 ஸ்டாம்பு, 1800 ஸ்டாம்பு காஸ்டிங் நினைச்சுக்கிறாங்க. என்ன மறந்துட்டாங்கன்னா எல்லா டைம்லயும் அதை வந்து 5-10 விட்டுருக்க மாட்டாங்க, thousands lakhsலயும் விட்டுருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அதோட வேல்யூ வந்து பெருசா இருக்காது. என்கிட்ட 2000 வருஷம் காயின் 2000 ரூபாய்க்கு இருக்கு ஒரிஜினல். அதே மாதிரி ஸ்டாம்பு வந்து இவ்வளோ பழைய ஸ்டாம்ப் எல்லாம் கூட ஒரு 100-200 ரூபாய்க்கு இருக்கும். ஏன்னா அது மார்க்கெட் வேல்யூ அவ்வளவுதான். கதை வேல்யூல விற்கிறது இல்லை மார்க்கெட்ல, அதோட மார்க்கெட் வேல்யூ டிமாண்ட் சப்ளை தான் விற்கிறாங்க. ஸோ தட் இஸ் சம்திங் தட் இஸ் நெசசரிலி நீடட் டு நோ. ஸோ எங்க அதாவது எங்கெல்லாம் காசு பார்க்க முடியுமோ அங்கே ஸ்கேமும் இருக்குன்றது ஸ்டாம்ப்ஸ்லயே